அதாவது நாம் போகிற எண்ணங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோட ஒரு இலக்கை அடையணுன்னும் போது இயற்கையை இப்போ நம்ம நேசிக்கக்கூடிய எண்ணங்களோடு நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கண்டிப்பாக இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அந்த மாதிரி பாதுகாக்கணுன்ற மாதிரி எல்லா பறவை இனத்தையும் நம்ம பாதுகாக்கணும். இந்த பறவை இனமான கிளிகள் மட்டும் இல்லை, எல்லா பறவை இனங்களும் பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கிறவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன சிலர்லாம் வந்து தன் வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிச்சுக்கிறான். நான்லாம் ஒரு பாதி நாள் தான் வந்து அதுங்களுக்காக வேலை செய்கிறேன். முழு நேரமும் அதுங்களுக்காக அர்ப்பணித்தவங்களாம் இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களையும் அரசு வந்து ஊக்கப்படுத்தணும். அந்த மாதிரி வந்து சேவை செய்கிறவங்க, இயற்கைக்கு சேவை செய்கிறவங்களாம் கண்டிப்பாக அரசாங்கம் வந்து அரசு தான் ஊக்கப்படுத்தணும். அதாவது ஒரு தொண்டு நிறுவனம், தனி நிறுவனங்க கூப்பிட்டு மரியாதை செலுத்தும் போது அந்த சேவை செய்கிறவங்களுக்கு அரசு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சேவை